பாகம் 21. பால்காரன் குரம் கேட்குற வரைக்கும் படுக்கையிலேயே படுத்துருக்கலாம்னு நினச்சிட்டு பொறுவை நின்னா பொத்திக்கிறேன். இன்னும் நடுராத்திரி தாங்கிறது சந்தேகம் வருது. எழுந்து கடிகாரத்தை பார்க்குறதுக்கு சோம்பல். பார்த்து என்ன ஆகணும்? மெதுவாக தான் விடியட்டுமே. திடீர்னு ஒரு நினைப்பு வருது. வாசு கதவை சாத்தி தாழ்பால் போட்டேனா, அதே மாதிரி பின்ன பக்கத்து கதவை சாத்தினா தாழ்பால் போட மறந்துட்டணும். இப்போ போய் பார்க்கணுமா? வேண்டாம். ஆனால் நேரம் ஆச்சு. பால்காரன் வந்து குரம் கொடுப்பான். அப்போ இருந்து பார்த்தா போச்சு. எவனாவது திருட வந்து அடுக்கையில் பூந்து சாமான்களை அள்ளிட்டு போயிருப்பானோ? போகட்டுமே. நான் தனி மனுஷன் இந்த ஆற்றுல இருக்கிற விஷயந்தான் திருபுறாவும் பரவி இருக்கேன். இன்றைக்கி எல்லாட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் எங்கள் திருட வருவானோ? வந்து எதை வேணாலும் எடுத்துகிட்டு போகட்டும். இந்த அறைக்குள்ள மட்டும் வராமல் இருந்தால் எனக்கு போகிறோம். இந்த அறைக்குள்ள ஏன் வரப்போகிறான்? திருட வந்தால் கூடிய வரைக்கும் வீட்டு மனுஷன் கண்ணில் படாமல் கிடைச்சதை சுட்டுட்டு போக தானே பார்ப்பான். கதவை தட்டி திறக்க சொல்லி திருட வருவான். என்ன இன்னைக்கு திருடனை பற்றி இவ்வளோ நினைப்பு? தனியாக வீட்டில் இருக்கிறதுனால தான் இத்தனை விஷயம் இல்லாத பயங்களும் கற்பனைகளும் வருது. அம்மா இருக்கிறது எனக்கு என்ன இந்த நினைப்பெல்லாம்? அவள் இல்லாமல் இந்த வீட்டையே நான் சுமக்கிற மாதிரி இருக்குது. சும்மா தான் கூடுறதை தவிர எதுவும் சொந்தமாக தெரியல. கொஞ்சம் பெருங்காயம் எடுக்கிறதுக்கு செல்ஃபில் இருக்க எல்லா டப்பாவும் திறந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பெருங்காய டப்பா எதுன்னு நன்னா ஞாபகம் இருக்குது. ஆனால் வெந்தய டப்பா மறந்து போயிடுது. பேசாமல் எல்லா டப்பா மேலேயும் எது எது என்னென்னு எழுதி ஒட்டி வச்சுக்கணும். யாராவது ஒரு வயசான மாமி சமையலுக்கு கிடச்சா அதோட வச்சுக்கலாம். நான் எங்கே போய் தேடுவேன்? அப்படியே யாராவது கிடச்சி நான் வச்சுட்டாலும் அம்மா வயிறுவா தாங்காது. 3 நாளே வந்து உட்காந்துட்டு அவளை விரட்டினாலும் விரட்டிடுவா. செஞ்சு பார்க்கலாமா? அம்மா ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது ஒரு பாட்டியம்மா கிடச்சா கொண்டு வந்து வச்சுக்கலாமா? ஏன் இப்படி செய்தா? அம்மா கிட்ட சொல்லி யாராவது ஒருத்தர் சமையலுக்கு பார்த்து அமர்த்த சொன்னா என்ன? திருவண்ணிக்கையில் கிடப்பா. இட்ஸ் அ குட் ஐடியா. துணைக்கு துணையாக வச்சு பேனையும் குறையும். இல்லைன்னா மாமா வேற திடீர்னு வந்து உட்காந்துண்டா அவருக்கு நான் சமைச்சு போட்டுண்டு காலை முத்தி விட்டுண்டு. இந்த ஆற்றுல தனியாக இருக்கிறத நினைக்கிறப்போ என்னவோ போல இருக்குது. வீட்டுக்குள்ளே திருட வந்துட்டோம் மாதிரி பயமாக இருக்குது. இன்றைக்கி விடிஞ்சதை செய்ய வேண்டிய காரியம் அம்மாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதுதான். வாக்கிங் போகிறச்சே வரப்போது பார்த்து சொல்லிட்டு வரலாமே. இவரோட காரில் போய் கணேஷ் ஆற்று முன்னாடி இருக்கிறதா? சீச்சி வேண்டாம். தன்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறதா கணேஷை எடுத்துட்டு கத்துவான். அவன் வாசலில் நின்றுட்டு இந்த குளத்தை பார்த்தா ஏண்டி இங்கே வந்து என் மானத்தை வாங்குறேன்னு அடிக்க கூட அடிப்பான். வாக்கிங் போட்டு வரச்ச பைக் கிராஸ் ரோட்டில் இறங்கிட்டு போகிறது. இறங்கிட்டு நானே கணேஷ் ஆற்றுக்கு போகிறதா? 12 வருஷத்துக்கு அப்புறம் அவாத்துக்கு நான் போகிறது நன்னா இருக்கும். அவன் அம்மா போவா. 1000 தான் பேசியிருந்தாலும் அவள் அம்மா மகா அவன். நான் அப்படி ஆவேனா? போக வாசலில் நின்றுட்டு கூப்பிட்டா வருவாளே. வந்ததும் விஷயத்த சொல்லிட்டு வர வேண்டியது தானே. நடந்து போகாமல் பைக் கிராஸ் ரோட்டில் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு போய் வாசலில் எடுத்துட்டு கூப்பிட்டு விட்டுறது. முன்னும் பக்கம் தானே. ஜன்னல் வழியாக மண்ணியோ கணேசனோ அம்மாவோ இல்லாட்டா பசங்க யாராவது கண்ணில் படாமலாம் இருப்பா. மணி இப்போ என்ன ஆறுது? பொழுது விடியவே விடியாதா? ராத்திரிங்கிறது இவ்வளோ நேரமாக என்ன? ஆமாம், ஒரு பகல் எவ்வளோ நேரமோ அவ்வளோ நேரம். 9 மணிக்கு படுத்தாச்சு. 5 மணி வரைக்கும் 8 மணி நேரம். இதுவே பகல்னால் எவ்வளோ காரியம் நடக்கும். ஒரு காரியம் செய்யாமல் காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் படுக்கையிலே படுத்துட்டு இருக்கிறது தான் எவ்வளோ பெரிய போர். தூங்காமல் படுத்துட்டு இருந்தால் ராத்திரியா என்ன பகலன்னா என்ன எல்லாம் ஒன்று தான். நான் கொஞ்சம் தூங்கினேன்னு நினைக்கிறேன். இப்போ அநேகமாக விடிய நேரமாக தான் இருக்கும். அதோ ஸ்பாட்டங் ரோட்டில் பஸ் போகிற சத்தம் கேட்குறது. ஒருவேளை ஏதாவது லாரியோ? இதோ காக்கா கத்துறதே. மெட்ராஸில் காக்கா எந்த நேரத்துலையும் கத்தும். ராத்திரி 9 மணிக்கு கூட காக்கா கத்தி நான் கேட்டிருக்கேன். தெருவில் ஜன நடமாட்டம் ஆரம்பமாயிடுது. யாரோ மாட்டை விரட்டிட்டு வர சத்தம் கேட்குறது. அம்மா பால். பால்காரன் குரல் 2-3 வீடு தாண்டி எங்கேயோ கேட்குறது. எங்கேயோ வாசலுக்கு தண்ணி தெளிக்கிறா. கட்டந்தரையில் தென்னந்தொடப்பத்தை வரட்டுன்னு தேய்ச்சி பெருக்கிற சத்தம் கேட்குறது. நான் படுக்கையில் எழுந்து உட்காந்துட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறேன். இன்னும் லேசாக இருட்டு இருக்குது. ஆனாலும் விடிஞ்சிடுது. மணி என்ன? லைட்டை போட்டு பார்க்குறேன். 4:45. காலை நேரம் மனசுக்கு உற்சாகமாக இருக்குது. ராத்திரி நான் சரியாக தூங்கலை. இருந்தாலும் தெம்பாக தான் இருக்குது. நான் எழுந்து அரைக்கதவு திறந்துட்டு ஹாலுக்கு வந்து விளக்க போடுறேன். முதல் காரியமாக பின்னம் பக்கத்து கதவை பார்க்குறேன். நான் தான் மூடி தாழ்பா போட்டிருக்கேன். இருந்து என்ன அர்த்தங்கட்ட சந்தேகம் பயம்னு என்னை நானே மனசுக்குள்ளே கண்டிச்சுக்கிறேன். பாத்ரூமுக்கு போயிட்டு முகத்தை அலம்பிக்கிறேன். ராத்திரி ஒழிச்சு போட்ட பாத்திரமெல்லாம் தேய்க்கிறதுக்கு கிடக்கு. பால் பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சி அலம்பிக்கிறேன். இதோ பால்காரன் வந்துட்டான். பாலை வாங்குறதுக்கு போய் திருக்கதவை திறக்கிறேன். நன்னா வெளிச்சம் வந்துடுது. ஏத்தாயத்து வாசலில் கோலம் போடுறா. நானும் பாலை வாங்கி வச்சுட்டு வந்து 2 கோடி இருக்கணும். அம்மா இதுக்கெல்லாமாவது ஒரு வேலைக்காரையை வச்சுட்டு இருந்திருக்கப்படாதோ? பாவம், எல்லா வேலையும் ஒருத்தியாவே செஞ்சுட்டு இருந்திருக்கா. இப்போ நான் ஒரு வேலைக்காரையும் பார்க்கணும். இந்த ஒரு வாரமாக நானே தான் எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டேன். எப்பவும் செய்கிறதுனா ரொம்ப கஷ்டம். இந்த வேலை மட்டும்னா காலத்துக்கு செஞ்சுட்டு இருக்கலாம். பாத்திரம் தேய்ச்சி உடம்பே தேய்ச்சிட்டு புளி கரைச்சி வாழ்க்கையே கரைஞ்சிடுதுன்னு அம்மா சொல்லுவாளே, அந்த மாதிரி. ஆனால் எனக்கு வேறு வேலையும் செய்ய வேண்டியிருக்கே. வெளியேயும் போகணுமே. ஏம்மா பெரியம்மா இன்னும் வரலையா?
அப்படின்னு பாலை ஊற்றிட்டே கேட்குறான் பால்காரன். இல்லை, அவள் மகா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்கிறேன்னா. அவனும் என்னவோ புரிஞ்சுட்டு இருக்கான்னு தெரியுது. எத்தனை வீட்டுக்கு இதே தெருவில் பால் ஊற்றுற போகிறான். எவ்வளோ பேர் என்னென்ன பேசியிருப்பா. அதுவும் இவன் தான் இந்த ஆற்றுக்கு பால் ஊற்றுறான்னு தெரிஞ்சுட்டு இவங்கிட்டே ஏதாவது பேச்சு கொடுத்துருக்க மாட்டாளா என்ன? பாலை வாங்கிட்டு திரும்புறச்சே பேப்பர் வருது. பாலை கொண்டு போய் மூடி வச்சுட்டு பேப்பர் படிக்கலாம்னு ஹாலுக்கு வரேன். சோஃபாவில் உட்காந்து பேப்பரை பறிக்கிறேன். வெளியில் கார் சத்தம் கேட்குறது. இவர் தான் வந்துட்டாராக்குன்னு நினச்சிட்டு எழுந்து பார்த்தா டாக்ஸி. அட கஷ்டமே, மாமா வரார், கையில் லெதர் பேக்கை தூக்கிண்டு. ஆமாம், அடுத்த வாரம் வருவேன்னு சொல்லிட்டு போனாரே, அது ஞாபகம் இருக்க ஒழிய அடுத்த வாரங்கிறது இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டே ஞாபகம் இல்லை. என்ன கஷ்டம். அம்மாவை எனக்கு அழைச்சி வந்துட்டே ஆகணும். மாமா ரொம்ப குதூகலமாக வரார். நேற்றுக்கு சாயங்காலமாக புறப்பட்டுட்டேன். டானும் 5:40 கொண்டு வந்து எக்மோரில் தள்ளிட்டான். இது பரவாயில்ல, சார்ஜும் குறைச்சல். நன்னா இருக்கேன்னு கையை பிடிச்சிட்டு கேட்குறார். நல்ல வேலை, எங்கே நீ வாக்கிங் போயிருக்க நேரத்தில் வந்து வாசலில் நிற்க போகிறேன்னு நினச்சேன். உட்காருங்கோ, காஃபி போட்டு வரேன்னு அவர்கிட்ட இருந்து கழிச்சுட்டு அடுக்குகளுக்கு போகிறேன். பாத்திரம் தேய்க்கிறேன். மாமா பேப்பர் படிச்சுட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருக்கார். எனக்கு தெரியும், இந்த மாமாவுக்கு இப்போ மெட்ராஸில் ஒரு வேலையும் இல்லை. என்னோட தனியாக இறக்கலாங்கிற ஆசையில் தான் அவர் ஓடி வந்திருக்கார். ஆமாம், எனக்கு நன்னா புரியுது. இந்த ஒரு வாரமாக நான் இந்த வீட்டில் அம்மாவே அனுப்பிச்சிட்டு இவரோட ஏக கோலாகலமாக இருந்துகிட்டு இருப்பேன்னு ஒவ்வொரு நாளும் கற்பனையில் காலம் தள்ளி பெருமூச்சு விட்டுட்டு இருந்திருப்பார். மனசு தாங்காமல் நாளை எண்ணிட்டு இருந்துட்டு நேற்று சாயங்காலமே ரயில் ஏறி இருக்கார். அதிகாலையிலே வந்தால் இவரும் இங்கே இருக்கிறத பார்த்துடலாம்னு நினச்சிருப்பார். மாமா மனசு எனக்கு தெரியுமே. பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு காஃபி போட்டுட்டு வந்து மாமா கிட்ட வைக்கிறேன். மாமா என்னையே அளக்கிற மாதிரி பார்க்குறார். கனகா அன்னைக்கு போனவ அப்புறம் உன்னை வந்து பார்த்தாலா இல்லையான்னு கேட்குறார். இல்லை, நான் தான் இன்னைக்கு போய் பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன். அவர் அதுக்கு ஒன்றும் சொல்லலை. காஃபியை சாப்பிட்றார். நானும் நின்றுட்டே காஃபியை சாப்பிட்றேன். அவர் என்னமோ சொல்ல போகிறார். அதுக்காக தான் நான் காத்துட்டு நிற்கிறேன். அவர் என்ன சொல்ல போகிறாரு தெரியுமா? நீ எதுக்கு அந்த ஆற்றுக்கு போகிற, வேணும்னா அவளே வரட்டுமேனு என்னமோ சொல்ல போகிறார். கரெக்ட், அதுதான் சொல்ல ஆரம்பிக்கிறார் மாமா. கணேசன் உன்னை வெளியே போகணுன்னு சொன்னானே, அதுக்கப்புறம் நீ அந்த ஆற்றுக்கு போனதே இல்லையான்னு கேட்குறார். இல்லைங்கிறேன். அவன் மட்டும் இங்கே வரானே அப்படிங்கிறார். அவன் அம்மா இருக்காங்க, அம்மாவை பார்க்க அவன் வருவா, பாட்டியை பார்க்கறதுக்கு பேர குழந்தைங்க வரும்னு நான் சொல்கிறேன். ஓ, அந்த மாதிரி இப்போ நீ அம்மாவை பார்க்க அங்கே போறியாக்குன்னு எகாத்தாளமாக சொல்லிட்டு காப்பி டம்ளர் நீட்டுறார். அதை வாங்கிட்டு நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் அவ்வாத்துக்கு போகலை, வெளியே நின்றுண்டே இந்த மாதிரி மாமா வந்திருக்கார், வீட்டுக்கு வான்னு ஒரு குரல் கொடுத்துட்டு வந்துடுவேன்னு விஷயத்தை உடைச்சிட்டு அடுக்குகளுக்கு போகிறேன். மாமா பின்னாடியே எழுந்து வரார் போல இருக்கு. அடுக்கல் வாசலில் வந்து நின்றுட்டு சொல்கிறார். அப்போது எனக்காக தான் நீ இப்போ அங்கே போக போறியா அப்படிங்கிறார். ஆமாம், அன்னைக்கு போகிறச்ச அம்மா சொல்லிட்டு போனா, நீங்கள் வந்தால் சொல்லி அனுப்ப சொல்லி. ஓ, நான் உன்னோட தனியாக பேசணும் தானே இப்போ வந்திருக்கேன். அதுக்கு என்ன, நம்ம தனியாக பேசுகிறது இல்லையே என்ன? அம்மா எப்போவும் நம்மளோடையா இருக்கா? என்ன பேசணும்னு அவளே உங்ககிட்ட சொல்லியிருப்பாளேன்னு நான் ஒரு மனசு தெரியாத மாதிரி பேசுகிறேன். மாமா சிரிக்கிறார். என்னத்துக்கோ இந்த சிரிப்பு, வேணும்னே பொய்யா சிரிக்கிறார். நீ ரொம்ப பொல்லாதவளை ஆயிட்டுன்னு சொல்லிட்டு கிள்றதுக்கு கிட்ட வரார். வெளியில் ஹாரன் சத்தம் கேட்குறது. மாமா, நீங்கள் குளிச்சுட்டு பாய்லர் போட்டு வச்சுருக்கேன், இருங்கோ, கதவை சாத்திக்குங்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்னு ரூமில் போய் தலையை ஒழுங்கு பண்ணிட்டு செருப்பு மாட்டிண்டு ரூமை எடுத்து போட்டுட்டு மாமாவுக்கு தாட்டா காட்டி எப்படியே புறப்படுறேன். மாமா என்ன பதில் சொல்கிறார், அவர் முகபாவம் எப்படி இருக்குன்னு கூட கவனிக்கலண்ணா. அம்மா வந்துட்டா. காலையில் நான் பிளான் பண்ண மாதிரியே பைக்ராட் ரோட்லேருந்து ஒரு டாக்ஸியில் போய் வண்டியில் விட்டு கீழே இறங்காமலே விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டேன். கணேச பொண்ணு சாந்தா எவ்வளோ பெரியவளாக வளர்ந்துட்டா. அவள் தான் என்னை பார்த்துட்டு அத்தேன்னு ஓடி வந்து காருக்குள்ளே கையை விட்டு என்னை பிடிச்சி வாங்கன்னு இழுக்கிறா. எனக்கு தான் ஒட்ட மாட்டேங்கிறது. பாட்டியை கூப்பிடுன்னு சொல்கிறேன். குழந்த பாட்டி பாட்டின்னு அத்தை வந்திருக்கான்னு கத்தின்ண்டே ஓடுற வகத்தில் பாவாடை தடிக்கு விழுந்துட வைக்க போகிறாதுன்னு பயமாக இருக்கு எனக்கு. யாரோ வந்து நின்றுட்டு என்னை பார்க்குறா. முன்ன இருந்தவ ரொம்ப பேர் மாறி போயிட்டா. பரிச்சயம் இல்லாத முகங்கள் தெரியுது. அம்மா வரா. என்னமோ எத்தனும் பயந்துட்டா போல இருக்கு. என்னடி என்னன்னு 12 வந்து கார் கிட்ட நிற்கிறா. ஒன்றுமில்ல, மாமா வந்திருக்கார். காலையில் நான் எப்படியாவது சமாளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறேன். மதியானம் நீ ஆற்றுக்கு வந்துடுன்னு சொல்கிறேன். அம்மா முகத்தில் ஒரு கர்வம். தான் இல்லாமல் நடக்காதான். இருக்கட்டுமே, காதில் குனிஞ்சு சொல்கிறா. இப்போவே சொல்லிட்டேன், ஒரு நாளோ 2 நாளோ நான் இருக்கிறபோது அவள்லாம் வரக்கூடாது. என்ன அப்படின்னா வரேன்னு கண்டிஷன் போடுறா. சரிங்கிறேன். இதில் இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு அசத்து திருப்தின்னு நினச்சிட்டு வரேன். மாமாவுக்கு கொஞ்சம் ஏமாத்தம் தான். வந்ததும் அவசர அவசரமாக குக்கரில் சமைக்கிறதுக்கு போட்டுட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து மாமாவுக்கு சாப்பாடு பரிமாறினேன். என் சமையலை மாமா ரொம்ப புகழ்ந்தார். ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுறேன்னார். ஐயோ, இன்னைக்கு முக்கியமான காரியமாக நான் ஆஃபீஸில் இருக்குன்னு போய் சொல்லிட்டு புறப்பட்டேன். இவர் தான் வந்து அழைச்சிட்டு போகிறார். அப்போது மாமா வெளியே வந்து நின்று இவர் விஷ் பண்ணுறார். இவரும் ரொம்ப மரியாதையாக காரை விட்டு இறங்கி நின்று இவருக்கு குட் மார்னிங் சொல்லி எப்போ வந்தீங்கன்னு விசாரிக்கிறார். அப்புறமா மாமா கிட்ட விடைப்பு என்னை காரில் ஏற்றிட்டு போகிறச்ச இன்னைக்கு தான் அவருக்கு இதை பற்றி கேட்கணும்னு தோணி கேட்குறார். என்ன
ஆமாம், உங்கள் மாமா என்னை பற்றி ஒன்று கேட்கலையா? எவனோ ஒருத்த வந்து எதுக்கு நம்ம வீட்டு பொண்ணை அடிக்கடி காரில் இட்டுக்கின்னு போகிறான்னு கேட்கல? நான் சிரிச்சுட்டே சொல்கிறேன். ஹி நோஸ் எவ்ரி திங். அவருக்கு எல்லாம் தெரியும் நம்ம பற்றி. நீங்கள் என்ன எவனோவா? இவர் அப்படியே ஷாக் ஆகிடுறார். வாட் யூ மீன்? ஐ மீன் வாட் ஐ சேன்னு சொல்லிட்டு அப்புறமா அவருக்கு ஆறுதல் சொல்கிறேன். ஸோ வாட்? தெரிஞ்சா என்ன? அது தெரிஞ்சுட்டு அவன் நாசுக்காக இருக்கிற போது நாமும் அதே மாதிரி நாசுக்காக இருந்துட வேண்டியது தானே. அவள் ஏதாவது டேபிளாக வந்து கேட்குற போது நாமளும் அதே மாதிரி ஆமான்னு துணிஞ்சு சொல்லிட வேண்டியது தானே. அதைப்படி அவர் மாதிரி ஒரு பெரிய மனுஷக்கிட்டன்னு இவர் நித்திய சொல்லிக்கிறார். ஏன் நீங்கள் மட்டும் என்ன பெரிய மனுஷன் இல்லையா? அதனால தான் அவர் உங்ககிட்ட மரியாதை நடந்துக்கிறார். அவர் ரொம்ப நாகரிகம் தெரிஞ்சவர். உங்களை அப்படிலாம் எதுவும் கேட்டுட மாட்டாருன்னு சமாதானம் பண்ணுறேன். இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அடுக்கையில் சத்தம் கேட்குறது. அம்மா வந்துட்டா. இந்த குக்கரும் புக்கரும் எனக்கு சரிபட்டு வராதுன்னு என்னமோ சொல்லிக்கிறா. மாமா நான் எப்போ வருவேன்னு காத்துட்டு இருக்கார் போல இருக்கு. காலையில் ஆஃபீஸ்க்கு நான் புறப்படுறச்ச சீக்கிரம் வந்துன்னு சொல்லி அனுப்பினார். நானும் அதுக்காகவே இன்றைக்கி இவரை வர வேண்டான்னு சொல்லிவிட்டு நானே டாக்ஸியில் வந்துட்டேன். இப்போல்லாம் நான் பஸ்ஸில் போகிறதில்ல. நான் இப்போ பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் அலங்காரத்துக்கும் பஸ்ஸில் போகிறது பொருத்தமாக இருக்காது. வா, நேரத்தோடு வந்துட்டியேன்னு வரவேற்கிறார் மாமா. அம்மா டிஃபன் பண்ணியிருக்கா. உப்புமா மணக்கிறது. அம்மா ஆற்றுல இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, வசதியாக இருக்குது. நானும் மாமாவும் ஹாலில் உட்காந்துட்டு டிஃபன் சாப்பிட்றோம். அப்புறமா மாமா வாடகைக்கு கூப்பிட்றார். வாயேன் மேலே போய் காற்றோட செத்த உட்காந்துருக்கலாம், உடனே எனக்கு பேசணும் தனியான அம்மா கதில் விடுற மாதிரி மாடிப்பள்ளி நின்றுட்டு கூப்பிட்றார். நானும் போகிறேன். மழையில் நனைஞ்சி வெயிலில் காஞ்சி வெளுத்து கருத்தும் கிடக்கிற ஒரு பெரம்பு நாற்காலியில் மாமா உட்காந்துக்கிறார். நன்னா இருக்க இந்த நாற்காலி எதுக்கு இப்படி வீணாக போயிட்டு வச்சுருக்க? பெயிண்ட் பண்ணிட்டா இன்னும் 10 வருஷத்துக்கு வரும்னு சொல்லிட்டு நாற்காலி தட்டி தட்டி பார்த்துக்கிறார். அப்புறம் என்னை பார்த்துட்டே ஹவ் இஸ் லைஃப்னு கேட்குறார். கண்ணை செப்டின்ட்டு ஃபைன்னு சொல்லிட்டு சிரிக்கிறேனா. பாகம் 22. மாமா ஊருக்கு போயிட்டார். அம்மா கணேசாத்துக்கு போயிட்டா. மறுபடியும் நான் தனியாகிட்டேன். எல்லாரும் இப்போ தான் போனா. உறவு பாசங்கிறது எல்லாமே அவ்வளவுதான். கூட பிறந்தவா வயிற்றில் பிறந்தவா எல்லாருமே அப்படி தான். கடைசி வரைக்கும் பிரிக்க முடியாமல் ஒட்டின்று இருக்கிற பிடிப்பு உள்ளது ஆம்படையான் பொண்டாட்டி உறவு தான். பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, ஒருத்தருக்கிறோ ஒத்து போகிறதோ இல்லையோ, அந்த உறவு ஒன்று தான் கடைசி வரைக்கும் ஒட்டின்று இருக்கிற உறவு. டைவர்ஸ் பண்ணிட்டா கூட என்ன, ஒரு உறவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று ஏற்பாடு பண்ணிக்கிற அளவுக்கு முக்கியமானது தானே அந்த உறவு. அப்படி பண்ணிக்கலைன்னா தனியாக ஆயிடுறா. உறவே இல்லாத தனிமை தானே அது. அந்த உறவு ஒன்று மட்டும் இருந்தா யார் போனாலும் என்னென்னு இருக்க முடியுது. அது இல்லைன்னா பெத்தவா கூட பிறந்தவான்னு எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. இந்த உறவு ஒன்று தான் டைவர்ஸ் பண்ணிக்கவும் மறுபடியும் ஏற்படுத்திக்கவும் முடிகிற உறவு. அப்படின்னா இது ரொம்ப அவசியமான ஆதாரமான உறவுன்னு ஆறுது. மற்ற உறவுகள் எல்லாம் ஏதோ ஏற்படுற உறவு, நாம் விரும்பியோ விரும்பாலமோ ஏற்படுற உறவு. அந்த உறவுகள் எல்லாம் ஏற்பட்டதுனால தான் தேவையாக போன உறவுகள். இது மட்டும்தான் தேவைக்குன்னு ஏற்படுற உறவு. அதனால தான் அம்மாவையோ அண்ணனையோ மாமாவையோ யார் வேண்டான்னு டைவர்ஸ் பண்ணவோ வேணான்னு ஏற்படுத்திக்கவோ முடியறதில்ல. இந்த உறவு அப்படி இல்லை. இது ரொம்ப முக்கியமான அடிப்படையான எல்லா உறவுக்கும் ஆதாரமான உறவு. அதனால தான் மனுஷா இதை ஏற்படுத்திக்கிறா. எனக்கு இந்த உறவு மட்டும் இல்லை, அதனால் எனக்கு உறவே இல்லாமல் போயிடுது. இனிமே மாமா வரமாட்டார். அந்த உறவு டைவர்ஸ் ஆகிட்ட மாதிரி இது எனக்கு மட்டும் தெரியும். அதனால் இனிமேல் அம்மாவும் வரமாட்டா. வேறு ஏதாவது சாக்கு கண்டுபிடிச்சி கூப்பிடணும். அம்மா கூட இருந்தால் நன்னா தான் இருக்குது. என்ன செய்யலாம்? அம்மா உட்காந்துருக்குவாளே, அந்த மாதிரி லைட்டை போட்டுட்டு நான் வாசப்படியில் வந்து உட்காந்துருக்கேன். தனியாக வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது வேதனையாக இருக்கும் போல இருக்குது அம்மாவுக்கு. அதான் அப்படி வந்து உட்காந்துருப்பாள் இருக்கும். இது மாதிரி தனியாக அடைஞ்சு கிடக்கும் போது தான் அது புரியுறது. சித்த தெருவை பார்த்தா நல்லா இருக்கும்னு தருது. ஆனால் கஷ்டம். நான் வந்து தெருவை எங்கே பார்க்குறது? இந்த தெருவுன்னா என்னை ஒரே வேடிக்கையாக பார்க்குறது. இந்த தெருவுக்கு நான் ஒரு பெரிய லெஜண்ட் போல இருக்குது. கதை கதையாக பேசிகிட்டு இருக்காளே என் புராணத்தை வந்து வந்து பார்த்துட்டு போகிறதுங்க. கையில் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு இதையெல்லாம் கவனிக்காத மாதிரி நான் கவனிச்சுட்டு தானே இருக்கேன். என்ன புஸ்தகம் இது? ஒன்றும் நன்னா இல்லை. படிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்காக நன்னா இல்லைன்னு வச்சிட முடியறதா என்ன? நன்னா இல்லைன்னு முணங்கிட்டே படிக்க வேண்டியிருக்கு. எங்கேயாவது கொஞ்சம் நன்னா இருக்குதாங்கிறத நப்பாசு தான். சான்ஸே கொடுக்க மாட்டான் போல இருக்குது. பக்கமாக தள்ளிட்டு இருக்கேன். ரேடியோ ஒன்று வாங்கி வச்சுக்கணும். அந்த ஆசையெல்லாம் எனக்கு வந்ததே இல்லை. இல்லாட்டா ரேடியோவா? பிரமாதம். நாளைக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சிடுறேன். அடுத்து அதுலேருந்து காலை கிழிச்சிக்கிறது. நான் மாத்திரம்தான் கொஞ்சம் கிளிக்கட்டுமே. தனியாக இருக்கிறச்ச கூட யாரோ துணைக்கு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்குமோ இன்னும். பேசினா தேவலை, பாடினா தான் தாங்க முடியல. பாட்டு என்ன சங்கீதம் என்ன. வாசப்பில் உட்காந்து இருக்கேன். உள்ளே போகிறதுக்கு மனசு வரல. உள்ளே ரொம்ப சூன்யமாக இருக்குது. அம்மா கையோட கையாக போகிறச்ச சமைச்சு வச்சுட்டு போயிட்டா. அதனால் சமைக்கிற வழியும் இல்லை. இல்லாட்டா அந்த சாக்கில் கொஞ்சம் நேரம் போகும். பொழுது போகாமல் உட்காந்துட்டு இருக்கேன். புறப்பட்டு போய் மஞ்சுவை பார்த்துட்டு வந்தா என்ன? சி,
நினச்சிண்டா ஓடுறதா? இவரையும் இன்னைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டேன். அம்மாவோட அசட்டு திருப்திக்காக 2 நாளாக அவர் இந்த பக்கம் வர வேண்டான்னு வேறு என்னமோ காரணம் சொல்லி தடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொழுதோடு வந்து இவாளையும் அனுப்பிச்சாச்சு. தனியாக இருக்கேன். எனக்கு யாருமே கிடையாது. எல்லாம் வெறுமையாக இருக்குது. எதுக்குமே அர்த்தம் இல்லையே. இந்த புஸ்தகம் வேற போர் அடிக்கிறது. சனியை நான் மூடி வைக்கிறேன். வாசல் கேட்டு பக்கம் யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது. யாரது? நான் தான் மாமி, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு. இன்னைக்கு கையில் பாண்டிச்சில் காணோம். கேட்டு படிச்சுன்னு தலையை மட்டும் வெளிச்சத்தில் நீட்டின்னு நிற்கிறது. அவளை பார்த்ததும் எவ்வளோ ஆறுதலாக இருக்குது. வான்னு கூப்பிடுறேன். ஏதோ இவாளுக்கு தான் காத்துட்டு இருந்த மாதிரி எழுந்து போய் கேட்ட திறக்கிறேன். அம்மா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு எங்கே ஓடி போகிறதுன்னு கெட்டே கையை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன். அன்னைக்கு இந்த குழந்தை வந்து தானாக பேசினப்போ எங்கே வந்து ஏசிக்குமோன்னு பயந்து ஒதுங்கி வந்தேனே. எனக்கு நானாக போய் இது மேலே விழுந்து ஒட்டிக்கிறேன். உன் பேர் என்ன சொல்லு? மீனா. இந்த நேரத்தில் எங்கே வந்த? என்ன வேணும்? எந்த கிளாஸ் படிக்கிற? ஒரு கேள்வியாக கேட்டால் எங்கே பதில் சொல்லிட்டு ஓடிடுமோன்னு வரிசையாக கேட்குற. அதுக்கு ஒன்றும் புரியலை போல இருக்குது. என்னை பற்றி ரொம்ப ப்ரௌடுன்னா இதுக்கு நினைப்பு. இன்றைக்கி நானாக இவ்வளோ பேசுகிறதுன்னு இதுக்கு ஆச்சரியமாக இருக்கும் போல இருக்குது. அதோட கூட இப்போ இதுக்கு பிரைடு வந்துடுது. தந்தி பாஷையில் பதில் சொல்கிறது. 6th ஸ்டாண்டர்ட் சேவஸ்தல்ல. நான் அவளை இழுத்து உட்கார வச்சுக்கிறேன். எங்கே வந்த? என்ன விஷயம்? ஒன்றுமில்லை. உங்கள் ஆத்துக்கு வந்தவள் எல்லாரும் ஊருக்கு போயிட்டா. பாட்டியும் போயிட்டான்னு சித்தி சொல்கிறா. நான் இல்லைன்னு சொன்னேன். சித்தி பெட் கட்டினா. நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பாட்டி உள்ளே இருக்காளா? இன்னும் இட்டு உள்ளே பார்க்குறது. எனக்கு ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே கோவம் வருது. இவளுக்கு இன்னொரு தாத்து விஷயத்தில் பந்தயம் கட்டிக்கிற அளவுக்கு அவள் என்ன சுவாரஸ்யம். இவெல்லாம் அம்மாவை நான் விரட்டினதுன்னு பேசிக்குவா போல இருக்குது. உங்கள் சித்தி என்ன பெட் கட்டினா அப்படின்னு கேட்குறேன். சொல்ல மாட்டேங்கிறது. சொன்னதே அதிகம்னு நினச்சிக்கிறது போல இருக்குது. உதட்டையும் கடிச்சுட்டு தலையை குடிஞ்சிட்டு அமுத்தலாக விரலில் தரையை கீறிண்டு உட்காந்துருக்கு. நறுக்குன்னு குட்டு வச்சு அனுப்பலாம்னு இருக்கு எனக்கு. மாமி, நான் உனக்கு கேட்பேன், சொல்லுவேலா? எதுக்கோ பிடிக்க போட்டு ஆகிறது. கேள சொல்கிறேன்னு நானும் சொல்லி விடுறேன். பாட்டி உங்ககிட்ட கோச்சுட்டு போயிட்டாலாமே. நிஜமாவா? உங்களுக்கு பாட்டிக்கும் சண்டையா? இனிமேல் வரவே மாட்டாளா? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலை. மனசுக்குள்ளே வருத்தமாக இருக்குது. இந்த அம்மாவே யார்கிட்டையாவது போய் ஏதாவது சொல்லி புலம்பு இருப்பாளோன்னு. சண்டையா? என்ன பேத்தல்? யார் சொன்னா? அவள் எங்கள் அண்ணா ஆத்துக்கு போயிருக்கா. பரவாயில்லன்னு நானும் சமாளிக்கிறேன். நீங்கள் தனியாவா இருப்பேன்? இன்னும் என்னமோ கேட்க நினைக்கிறது. ஆனால் கேட்கப்படாதுன்னு நினச்சிட்டு முழிக்கிறது. பாவம், இந்த குழந்தை எதுக்காக குழஞ்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் நினச்சிக்கிறேன். இவன் மனசில் நான் காரில் வந்து இறங்குறதும் ஏறிண்டு போகிறதும் படமாக தெரியுறது போல இருக்குது. ஆமாம், தனியாக தான் இருக்கணும். கஷ்டமாக தான் இருக்குது. நீ வேணால் துணைக்கு வந்து என் கூட இருக்கியா? இங்கேயே வா. எப்போவுமாவா? ஐயோடி, நான் மாட்டேன். எங்கள் அம்மா அடிப்பா. அதெல்லாம் அடிக்க மாட்டா. கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அப்புறமா நீ ஆற்றுக்கு போயிடலாம். எனக்கு ஆஃபீஸ்க்கு போகணும். மற்ற வேலையெல்லாம் செய்யணுமோ? நாளைக்கு எங்கள் ஆற்றுல புதுசாக ஒரு ரேடியோ வாங்கிட்டு வர போகிறேன். நீ வந்து பார்க்குறியா? ஐயைய, ரேடியோ போய் என்னத்துக்கு வாங்குறேன்? டிரான்சிஸ்டர் வாங்குங்க மாமின்னு என்ன சமத்த சொல்கிறது இந்த குட்டி. இட்ஸ் அ குட் ஐடியா. எஸ், உன் இஷ்டப்படி டிரான்சிஸ்டரே வாங்கிடுறேன்னு நான் அவளுக்கு சொல்கிறேன். எங்கிருந்தும் மீனான ஒரு குரல் கேட்குறது. இதை வந்துட்டேன் சித்தின்னு கத்திட்டு நாளைக்கு வரேன் மாமின்னு டாட்டான்னு சொல்லிட்டு ஓடிடுறது. நான் மறுபடியும் புஸ்தகத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கிறேன். மனசு மட்டும் புஸ்தகத்தில் ஒட்டலை. இனிமேல் மாமா இங்கே வரமாட்டாருன்னு நினைக்கிறச்ச மனசுக்குள்ளே ஒரு குதூகலம் இருக்கிறது. அப்போ நான் குதூகலப்படுபடியாக இந்த மாமா ஆயிட்டாருன்னு நினைக்கிறச்ச வருத்தமாகவும் இருக்குது. போன தடவை வந்தப்போ கங்கா நீ ஜெயிச்சுட்டேன்னு சொன்னார். இந்த தடவை வந்தப்போ தன் தோட்டத்தை சொல்லாமல் சொல்லிட்டு அந்த தோல்வியை ஒப்புந்துட்டு போயிட்டார். நேற்றுக்கு ராத்திரி 10 மணி வரைக்கும் மாடியில் நானும் மாமாவும் பேசிட்டு இருந்தோம். நேற்றுக்கு தான் முதல் தடவையாக மாமா கிட்ட நான் கடுமையாக நடந்துட்டேன். அதுவே கடைசி தடவையும் ஆயிடுத்து. என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தோம். சில சமயங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கூட பேசிகிட்டு இருந்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறதுக்கு மாமாவுக்கு சொல்லித்தரணுமா என்ன? நான் என்னோடய நிலைமையும் வாழ்க்கையும் நான் இனிமேல் எப்படி நடந்துக்கிறது என்னோடய தீர்மானத்தையும் தெளிவாக அவரோட விவாதம் பண்ணினேன். ஆனால் அவர் ஏதோ ஒரு லெவலில் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு ரொம்ப கீழே இறங்கிட்டார். இவரை பற்றியும் இவருக்கு எனக்கு இருக்கிற உறவை பற்றியும் ரொம்ப பச்சையாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிற மாதிரி எதுவும் கேட்க ஆரம்பித்தார். எனக்கு என்னவோ திடீர்னு ஒரு எதிர்ச்சல் வந்துடுது. அவர் அந்த நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்கார். நான் கீழே தரையில் சுவர ஓரமாக முதுக சாய்ச்சிண்டு முழங்கால கட்டிண்டு அவர் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அவர் கால் அடிக்கடி என் தொடையில் படுறது. நான் நகர்ந்துக்கிறேன். பேசுகிற விஷயத்த சரியாக பேச முடியாமல் அது ஒரு தொந்தரவாக இருக்குது எனக்கு. ஒரே சமயத்தில் இப்படி கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு எப்படி அவரால் ரொம்ப உயர்ந்த விஷயங்களை பற்றி பேச முடியுது? திடீர்னு ஏதோ கோபத்தில் பல்ல கடிச்சுட்டு அப்படியே இறுகி போகிறேன்னா அவர் பேசுகிறது எனக்கு புரியல. பேசுகிற விஷயத்தில் மனசு ஒட்டலைன்னா எனக்கு அந்த பாஷையே புரிய மாட்டேங்கிறது. இப்போல்லாம் மாமா என்னமோ சொல்லிகிட்டே காலாலேயே பெருவரிலையும் அடுத்த வரலையும் சேர்த்து என் தொடையில் கிளிடுறார். என்னை அறியாமலே அந்த இருட்டில் அது மாமான்னு கூட தெரியாமல் பிளாக்னு சொல்லி நான் டக்குன்னு எழுந்துடுறேன். என்னுடைய வார்த்தை காதில் விழாத மாதிரி மாமா சிரிச்சிடுறார். ஆனால்
அதை சொன்னதுக்காக நான் மனசுக்குள்ளே வருத்தப்படுறேன். உடனே அங்கே இருந்து போயிட்டா நன்னா இருக்காதுன்னு சோறு உரமாக போய் நின்றுட்டு அடுத்த தடவை இருட்டில் வேடிக்கை பார்க்குறேன். மாமாவோட குணம் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் நான் அவர்கிட்ட ஆத்திரப்பட்டு இருக்க வேண்டாம். மாமாங்கிறது இந்த பலவனமும் சேர்ந்தது தான். நான் நகர்ந்துன்றதோட பேசாமல் இருந்திருக்கலாம். அவர் போய் நான் அப்படி சொல்லியிருக்க வேண்டாம்னு நினச்சிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு வாய் கொஞ்சம் அதிகமாகிடுதுன்னு என்னை நானே கண்டிச்சுக்கிறேன். இது எவ்வளவு தான் தப்பானாலும் மாமாங்கிறது இது மட்டும் இல்லையேன்னு அவர் எனக்கு செஞ்ச உதவியை, அவரோட அந்தஸ்தை, வயசை, நிஜமாகவே அவர் என்கிட்ட காட்டுற அன்பையெல்லாம் யோசிக்கிற போது இவருக்கு ஏன் இப்படி ஒரு வக்கர புத்திரி நினச்சி மனசு கலங்குறது? இவர் வயசு என்ன, என் வயசு என்ன? இவர் இப்படி ஒரு சபலத்தை எப்படி இந்த அளவுக்கு வளர்த்துண்டார்? என்ன ஏன் வளர்த்துட்டே இருக்கார்? இவர் நிஜமாவே என்னை பற்றி என்னதான் நினைக்கிறார்? இவருக்கு நான் என்னங்க விட இவர் நம்புறாரா? இல்லை இப்படியே இருக்கிறது இவருக்கு சந்தோஷமா? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நானாவது இதுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டாமா? உடைச்சி பேசி இவருக்கு புத்திமதி சொல்லவாது செய்யணுமே. என்னென்னமோ நினச்சிட்டு நான் மானத்தை பார்த்து நிற்கிறேன். இந்த மாமா பின்னாடியே வந்து இப்போ எனக்கு அவரை திட்ட தோணலை, அழுக வந்துடுறது. நான் ஒன்றுமே அவரை சொல்லிடப்படாதுன்னு பல்ல கடிச்சுட்டு அவர் கையை விலக்கி விட்டுட்டு பல்ல கடிச்சிட்டு அவர் இதில் திரும்பி நின்றுட்டு அவர் முகத்தை பார்த்து ஒன்றுமே நடக்காத மாதிரி நிதானமாக சொல்கிறேன். மாமா என்னை தொடாமல் பேசுங்கோ. அப்படியே மரமாட்ட நிற்கிறார். ஏன் நான் உன்னை தொடப்படாதான்னு அப்புறம் மெதுவாக கேட்குறார். அப்படி கேட்குறது ஒரு நியாயம்னு அவர் நினைக்கிறாரே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பேசினே மறுபடியும் தொட வர்றார். அவரை பார்க்குறச்சே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அவர் எனக்கு செஞ்ச உதவியை, செலவழிச்ச பணத்தை, வாரத்தில் உட்கார வச்சு போட்ட சோத்தை எல்லாத்தையும் அப்படியே திருப்பி கொடுக்க முடிஞ்சிட்டா தேவலையோன்னு தோன்றுறது. கையை பிடிச்சிட்டு பிச்சைக்கார மாதிரி என்னத்தையும் கெஞ்சுறார். எனக்கு ஆங்காரம் பேரிண்டு வருது. இவரை பற்றி இப்போவும் இன்னமும் சொல்கிறார். இன்னமும் ரொம்ப அசிங்கமாக சொல்கிறார். எனக்கும் அது திருப்பி நினச்சி பார்க்க கூட தெரியலை. தண்ணி இவரையும் கம்பேர் பண்ணிட்டு என்னமோ சொல்கிறார். நான் ரொம்ப கடுமையாக சொல்கிறேன், வாயை மூடுங்கோ. அவரோட கால் தூச பெற மாட்டேன். நீங்கள் எனக்கு ஆஃபீஸை வந்துடுறது. என்னென்னமோ பேசுகிறேன். இனிமேல் மரியாதை கிடையாது. நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், எவ்வளவோ பணம் செலவு பண்ணியிருக்கேன். அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாமோ? அப்படி செஞ்சதுக்காக இப்படிலாம் நடந்துக்குவேன்னா கணக்கு போட்டு 1க்கு 2 எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க. இந்த ஆற்று பக்கமே நீங்கள் வர வேண்டாம். செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நவ் யூ கெட் அவுட்னு சொல்லிடுறேன். நான் மாடிப்படி இறங்குறச்ச பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குறது. அந்த குரல் தழுத்தழுக்கிறது. கங்கா இங்கே வந்துட்டு போய் அவள் எதிரில் நிற்கிறேன். தலையை குடிஞ்சிட்டு அவரும் நிற்கிறார். ஒன்றுமே பேசலை. என்னை கிழவன்னு நினச்சிட்டு தானே நீ வெறுக்கிறேன்னு அவர் கேட்குற போது எனக்கு சிரிப்பு வருது. எவ்வளோ விஷயங்கள மகா மேதவையாக இருக்கிறவர் இந்த விஷயத்தில் எவ்வளோ அசடாக இருக்காருன்னு நினைக்கிறப்போ எனக்கு பாவமாக இருக்குது. அவர் குரல் தழுத்தழுத்ததும் அவர் மனசு கலங்குனதும் தனக்கு வயசாகிடுத்தே தான் கிழமை நாட்டங்கிறத நினச்சி தானே புரிகிறது. இதுக்கு நான் சிரிக்காமல் என்ன செய்கிறது? தான் கிழமை இல்லைன்னு நிரூபிச்சுன்னு அவர் ஆத்திரப்படுறார். அவர் கிழமை இல்லைன்னு நிரூபிச்சு எனக்கு என்ன ஆகணுமா? அவர் சொல்கிறார், நீ தொடப்படாதுன்னு அதிகாரம் பண்ணி எடி குட்டி, உன்னை அடிக்க கூட எனக்கு அதிகாரம் உண்டு தெரியுமோ? அவர் விளையாட்டாக தான் சொல்கிறார். ஆனால் அதில் விஷயம் இருக்குது. அவர் அடிக்க போகிறாருன்னு எனக்கு தோன்றுறது. அம்புஜ மாமி உடம்பெல்லாம் இருக்குமே வருவரியா, அது ஞாபகம் வருது. எனக்கு தெரியும் நீங்கள் அடிப்பேர். நீங்கள் என்னை அடிங்கோ, ஆனால் தொடாதீங்கன்னு கண்ணை மூடிட்டு அவர் முன்னாடி உடம்பை விரிச்சுட்டு நிற்கிறேன். அவர் என்னை அடிக்க போகிறார். பெல்ட்டை கழட்டுறார். பெல்ட்டை வீசுறச்ச டக்குன்னு அதை பிடிச்சிக்கிறேன். பிடிங்கண்டு 4 பக்கலான்னு இருக்குது. பெல்ட்டை இப்போ என் கையில் இருக்குது. மணி 10 சாப்பிட வரலேன்னு கேட்டுட்டு அம்மா மாடிக்கு வந்துட்டா. நேற்றுக்கு எப்பவும் போல் அவரோட உட்காந்து நான் சாப்பிடல. அவர்கிட்ட நான் பேசலை. அவர் முகத்தை கூட பார்க்கல. அவர் படுக்கை இழுத்து என் ரூம்லேருந்து வெளியே எறிஞ்சிட்டேன். அவரை தான் தட்டி போட்டு படுத்துட்டார். இப்போ சித்தமுன்ன ஊருக்கு புறப்பட்டாரே, அப்போ தான் நானும் அவரும் நேருக்கு நேரு பார்த்துட்டோம். இனிமேல் நான் வரமாட்டேன்னு என்கிட்ட அவர் சொன்ன மாதிரி இருந்தது. நான் பதில் ஒன்றும் சொல்லலை. என் மனசுக்கு நல்லா தெரியுது இனிமேல் அவர் இங்கே வரமாட்டார். அப்படியே வந்தாலும் அவர் என்னத்தோட நான் விடமாட்டேன். காலெழுத்தி விடுறது, சுசுசைகள் செய்கிறது, இந்த காரியமெல்லாம் இனிமேல் நடக்காது. நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். சமையலுக்கும் வேலுக்கும் 2 ஆள் பார்க்க சொல்லி. ஏதாவது காரியமாக வந்தாலும் அந்த ஆற்றுல அவர் தங்கிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் மாமாவை எனக்கு தெரியும், அவர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார். யாரோ ஒருத்தனோட வப்பாட்டியாக ஆகிட்டா. இனிமேல் அங்கே போகிறது நமக்கு மரியாதை இல்லைன்னு தான் ஒதுங்கிட்டு தான் அவர் பேசிக்குவார். ஆனால் அம்மா தான் நினச்சிட்டு இருக்கா மாமா இப்போவுமே மாதிரி வருவார் போவார்னு. ரொம்ப நாள் கழிச்சு எப்போது அம்மா ஏன் வரலன்னு அவர் கேட்டால் மாமா அந்த பதிலை சொல்லுவார். அம்மாவுக்கு அந்த பதில் ரொம்ப சரிண்டு படும். ஏன்னா அவளே அப்படி ஒதுங்கின்றவ தானே. மணி 9 ஆகுறது. பசிக்கலை, ஆனாலும் சாப்பிடணுமே. தெருவிளக்கு அணைச்சிட்டு வாசல் கவை சாத்திட்டு உள்ளே போகிறேன். சாத்து தட்டில் எடுத்து வச்சுட்டு உட்கார்றேன். திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. வாசல் கதவை தாழ்பால் போட்டேனா? கையை உதறிட்டு எழுந்து போகிறேன்.